Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இந்த 2024ல லான்ச் ஆக போற 5 பெட்ரோல் கார்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 2024ல நீங்க ஒரு பெட்ரோல் கார் எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நான் சொல்லப் போற இந்த 5 கார்ஸ்ல ஏதாவது ஒரு கார் நீங்க சூஸ் பண்ண காரா கூட இருக்கலாம். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கார் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசையர். இது பாத்தீங்கன்னா ஒரு செடான் கார்னே சொல்லலாம். இந்த காரோட பிரைசிங் அதாவது எக்ஸ்பெக்டட் பிரைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்பெக்டட் பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 லேக்ல இருந்து 7.5 லேக் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரைசிங்குமே பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அப்கமிங் மாருதி சுசுகி டிசையர் கார்ல வரப்போற இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் Z சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் மாருதி சுசுகி கொடுக்க போறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் லான்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கைஸ். கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணியிருக்க கார்ஸோட ஒரு சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அக்யூரேட் மாடல்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ். இந்த காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு செடான் கார்னே சொல்லலாம். இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 லேக்லேருந்து 8 லேக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அப்கமிங் ஹோண்டா அமேஸில் வரப்போகிற இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கைஸ் நம்ம அடுத்த கார் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லேக்ஸ்லேருந்து 13 லேக்ஸ்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து டாடா மோட்டார்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டாடா கர்வ் காரோட எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த 2024 எண்டிங்கில் லான்ச் ஆகலாம் அல்லது 2025ஓட ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைஸ். அடுத்ததான் நம்ம ஃபோர்த் கார் என்ன கார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தாரில் 5 டோர் வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடர் எஸ்யூவினே சொல்லலாம். இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் இன்ஜின் ஆப்ஷன் சொல்லுப்பா அப்படின்னீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் டர்போ என்ஸ்டாலியன் பெட்ரோல் இன்ஜின் வந்து மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. இந்த மஹிந்திரா தார் 5 டோர் வெர்ஷன் வந்து எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கைஸ். இந்த வீடியோவோட லாஸ்ட் கார் ஹுண்டாய் அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி கார்னே சொல்லலாம். இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 லேக்ஸ்லேருந்து 18 லேக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹுண்டாய் அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து ஹுண்டாய் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹுண்டாய் அல்கசார் ஃபேஸ் லிஃப்டோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 செப்டம்பர் இல்லை அக்டோபரில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கைஸ் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 5 கார்ஸில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் பெட்ரோல் இன்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த 2024ல் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 5 கார்ஸில் ஏதாவது ஒரு கார் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கைஸ் இது வரைக்கும் இந்த 5 கார்ஸோட ப்ரைஸிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் தான் சொல்லியிருக்கேன். கார் லான்ச் ஆகும்போது தான் அக்யூரேட்டான ப்ரைஸிங் நமக்கு தெரியும். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் பவன். பை.